முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த முருகன் எப்படியாவது நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டிடுவார்னு நம்பிக்கையோட என் நெற்றியை தொட்ட உனக்கு கண்டிப்பாக நீ எதிர்பார்த்ததே மிக பெரிய அளவில் உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். அதுவும் ரொம்ப நாள்லாம் உன்னை காத்திருக்க வைக்க மாட்டேன். நாளைக்கே நீ எதிர்பார்த்தது உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக சிறப்பாக நான் வாழ வச்சிடுறேன் செல்லமே. எப்போதுமே எந்த விஷயம் உன் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதோ, எந்த விஷயம் உன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு உனக்கு துணையாக இருக்குதோ அதை மட்டுமே நீ செஞ்சினா போதும். உன் வளர்ச்சிக்கு உதவாததையும் உன் மனசுக்கு மகிழ்ச்சியை தராததையும் உன்னை மதிக்காததும் எதுவாக இருந்தாலும் அது வேணாம்னு உதறி தள்ளக்கூடிய மனசும் விலகி நிற்கிற தைரியமும் உனக்கு இருக்கட்டும். உன்னை நீ நேசிக்கும் அளவுக்கு உன் சுயமரியாதையை நீதானே காப்பாற்றிக்கணும். உனக்கு மட்டும் நீ பிடிச்ச ஆளாக இருந்தால் போதும். மற்றவங்க உன்னை பற்றி என்ன நினச்சாலும் நீ அதை பற்றி யோசிக்க வேணாம். ஏன்னா உன்னை பற்றி உனக்கு தெரியாதது மற்றவங்களுக்கு என்ன தெரிஞ்சிட போகுது? யாராவது அவங்க தேவைக்கும் அவங்க காரியத்துக்கும் அவங்க வேலைக்கும் மட்டும் உன்னை பயன்படுத்த நினைக்கும் மனிதர்களாக இருந்தாங்கன்னா, உன்னை மதிக்காமல் அலட்சியப்படுத்தினாங்கன்னா அதை நீ பொறுமையாக தாங்கிக்கணுன்ற அவசியம் இல்லை. யார் எப்படி இருந்தாலும் நான் என் தன்மானத்தை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு தைரியமாக தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டுவேன்னு நீ கம்பீரத்தோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ மனம் நொந்து போகும்படியோ, நீ மனசு வருத்தப்படும்படியோ உன் வாழ்க்கையில் எதையும் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னை துன்பப்படுத்தும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கு நன்மை தரும் நல்ல விஷயங்களை மட்டும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்குறேன் என் செல்லமே. உன்னை சரியான பாதையில் வழி நடத்திட்டு போய் உன் வாழ்க்கைக்கு வளர்ச்சியை தர நான் இருக்கும்போது என் தங்க பிள்ளையான நீ எதை நினச்சும் பயப்பட வேணாம். எப்போதும் நீ தன்மானத்தோட சுயமரியாதையோட உன்னை மதிக்கும் மனிதர்களிடத்தில் மட்டும் கூடியிருந்து நெருங்கி பழகினா போதும். இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது வேறு எதை பற்றியும் நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை நீ முக்கியமாக நினச்சி அதையே யோசிச்சுக்கிட்டு அதன் பின்னாலேயே ஓடிக்கிட்டு இருக்க. செல்வமும் பதவியும் அடுத்தவங்க பாராட்டும் இந்த உலகத்தில் இருக்கும் பல விஷயங்கள் மீது நீ ஆசைப்படுறதும் உன் மனசுக்கு உனக்கு பெருசாக தெரியலாம். ஆனால் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருந்தாதான் நீ ஆசைப்படுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த செல்வம், பதவி, பாராட்டு, ஆசை எல்லாமே உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தானே அனுபவிக்க முடியும். அதனால் முதல்ல உன் உடல் ஆரோக்கியம்தான் உனக்கு முக்கியன்றதை நீ உணர்ந்து கொள் என் செல்லமே. உடம்பு நல்லா இருக்கும்போது இந்த மனிதர்கள் எனக்கு அது வேணும் இது வேணும்னு அத்தனைக்கும் ஆசைப்படுவாங்க. ஆனால் உடம்பு கொஞ்சம் சரியில்லாட்டியும் மனுஷன் அப்படியே சோர்ந்து வாடி துவண்டு போய் உடம்பு சரியானா போதுன்ற மனநிலைக்கு வந்துடுறீங்க. இப்போ சொல்லு, உடல்நலம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதையும் அனுபவிக்க முடியாதுங்கிறது தானே உண்மை. நீ எப்போதும் உன் உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்க தயாராகு. தேவையற்ற கவலையோ கோபமோ மன வேதனைகளோ உனக்குள்ள வேண்டாம். கண்டதையும் யோசிச்சு உன் மனசை நீயே காயப்படுத்திக்காதே. என்ன நடந்தாலும் நீ அமைதியாக வாழ கற்றுக்கோ. உன் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு மனசை நீ அமைதியாக வைத்து கொள்ளும் போதுதான் நான் தரும் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் உன்னால் முழுமையாக அனுபவிக்க முடியும். உன் வாழ்க்கையையும் உன் குடும்பத்தையும் உன்னுடைய பொறுப்புகளையும் நீ முழுசாக என்கிட்ட ஒப்படைச்சிட்டீன்னா உன்னை காப்பது என்னுடைய கடமைன்னு நான் உன்னை நல்லபடியாக பாதுகாத்து உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன் என் செல்லமே. இனிமே ஒரு நொடி கூட நான் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். நீ எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக என்னை நம்பி வாழலாம். என்னையே கதின்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்னை இனி ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். நீ செய்கிற ஒவ்வொரு செயலிலும் நானே உன்னை முன்னின்று சிறப்பாக அதை செய்ய வைப்பேன். கவலைப்படாதே என் செல்லமே. இந்த உலகத்தில் உனக்கு உதவி செய்யவும் ஆறுதல் சொல்லவும் உனக்கு அன்பு காட்டவும் யாரும் இல்லையே நீ வருத்தப்பட வேணாம். இது எல்லாத்தையும் உனக்கு கொடுப்பதற்காக தானே உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டது உன் அப்பன் எம்பெருமான் நான் மட்டும்தான். உன்னைய நான் இதயத்துக்குள்ளே என் மகளாகவும்
மகனாகவும் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை மிக பெரிய அளவில் நான் கொடுத்தே தீருவேன். நீ எப்போதுமே சிரிச்ச முகமும் சந்தோஷமுமா புன்னகையோடு இருக்கிறத பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். உனக்காக ஒரு புது விஷயங்களை நான் செய்யணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாதே என் செல்லமே. நீ எந்த விருப்பத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறாயோ அந்த விஷயத்தை உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கவும் உன் வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை உருவாக்கவும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதிர்பார்த்த இடமாற்றமும் நீ எதிர்பார்த்த வேலை மாற்றமும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உண்டாகும். உன் எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான நல்ல திருப்பு முனையை நான் உண்டாக்க போகிறேன். நேற்று வரைக்கும் உன் மனசில் இருந்த கவலைகள் எல்லாம் இன்று முதல் மெதுவாக விலகி போய் நாளையிலிருந்து எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? நீ செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கை பாதையை வெற்றி பாதையாக மாற்றி காட்டுறேன் என் செல்லமே. உன்னை நல்ல பாதையில் வழி நடத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நம்பிக்கையோடு இன்றிரவு நீ நிம்மதியாக கடந்து வந்தாலே நாளைய நாளை உனக்கு நல்லது நடக்கும் நாளாக நான் உருவாக்கி கொடுத்துருவேன். ரொம்ப நாளாக நீ மனசில் எதை நினச்சி வருத்தப்பட்டு கண்ணீர் வடிச்சியோ அந்த வருத்தமும் கண்ணீரும் இப்போ சரியாகி உன் வாழ்க்கையில் வசந்தமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்தி கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறிய மாற்றமும் உன் எதிர்காலத்துக்கான நல்லதுதான்றதை புரிஞ்சுக்கோ. இன்றைக்கி நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன முயற்சிக்கும் நீ படுகிற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் சேர்த்து உன் எதிர்காலத்தை அழகாக்கி உனக்கான வருங்காலத்தை வசந்த காலமாக நான் உருவாக்கி கொடுத்துருவேன். நீ எப்போதும் மனசில் நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக முடித்து கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை உருவாக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். உன் மனசில் இருக்க கவலைகளை எல்லாம் இந்த முருகனின் திருவடியில் வச்சுட்டு நிம்மதியாக பயப்படாமல் அமைதியாக தூங்கு. நாளையிலிருந்து உன் வாழ்க்கையில் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கையில் நான் சொன்ன எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் தயாராயிட்டேன். இப்போது உன் வாழ்க்கையில் எந்த விஷயம் உனக்கு கஷ்டத்தை தருதோ எந்த விஷயம் உனக்கு கவலையை கொடுக்குதோ அதை நாளைக்கே சரி செஞ்சு நாளையிலிருந்து எல்லாமே நல்ல நாளாக நல்ல நினைவாக இருக்கும்படி பார்த்துக்கிறேன் என் செல்லமே. இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே உன் வாழ்க்கையில் கஷ்டம் கவலை பிரச்சனைன்ற பேச்சுக்கே இடமில்லை. உனக்கான ஒரு பொற்காலத்தை நான் உருவாக்க போகிறேன். உன் விதியை மாற்றி உன் தலைவிதியை அழகாக்கி உனக்கான சந்தோஷங்களை நான் கொடுக்குறேன். நீ எப்போதும் விதியை விட உன் மதியின் மீதும் மாற்றத்தின் மீதும் நம்பிக்கை வையே. உன் மதியின் மூலமாக உன் வாழ்க்கையை அழகாக்க முடியும். அது மட்டுமல்ல, இந்த முருகன் நானும் உனக்காக ஒரு அழகான திருப்பத்தை உண்டாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை உனக்கானதாக கொண்டு வந்து தர்றேன். நீ எப்போதும் மனசை தளர விட்டாதே. உன் மனசில் எப்போதும் நேர்மறை எண்ணங்களை வச்சுக்கோ. நானும் உன் வாழ்க்கையை கைவிடாமல் காப்பாற்றி உன்னை வழி நடத்தி வாழ வைக்கிறேன். உன் மனதில் இருக்கும் கவலைகளையெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டாலே நான் உனக்கான நல்லதை சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன் என் செல்லமே. இனிமே உன் பாதையில் யாருமே வந்து தடையாக நிற்க முடியாது. நீ உனக்குள் இருக்கும் தைரியத்தை நம்பு. நீ எந்த அளவுக்கு தைரியமும் திறமையுமான பிள்ளைங்கிறத உணர்ந்துக்கிட்டு நீ அதை கொண்டு சரியாக வாழ தயாராகு. இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறதுக்கும் நீ ஜெயிக்கிறதுக்கு தடையாக இருக்கும் விஷயங்களை அப்புறப்படுத்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உன் உள்ளத்தில் பதுங்கி இருக்கும் பயத்தையும் வெட்கத்தையும் தாழ்வு மனப்பான்மையும் தூக்கி போடு. ஏன்னா மனசுக்குள்ள பயமோ அல்லது ஒரு தயக்கமோ கூச்சமோ தாழ்வு மனப்பான்மையோ இருந்தால் அது எந்த வகையிலும் உன்னை முன்னேற விடாது. அதுவே உனக்குள்ள சோம்பலை உருவாக்கும். உனக்குள்ள பிற்போக்கு எண்ணங்களை உருவாக்கி
எதிர்மறை சிந்தனைகளை உனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் பயம், கவலை, சோர்வு, துக்கம், தாழ்வு மனப்பான்மை, தயக்கம்ன்ற இது எதையுமே உன் பாதையில் இல்லாமல் தூக்கி போடுன்னு சொல்கிறேன் என் செல்லமே. இந்த தடைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீ நம்பிக்கையோடு வாழும்போது இந்த முருகன் நானும் உன் கூட இருந்து உனக்கு தைரியத்தை அள்ளி கொடுப்பேன். நம்பிக்கையோடு நீ ஒரு அடியை எடுத்து வச்சாலும் அதற்கு பலனாக நான் 10 அடிகளை முன்னேற்றமாக உனக்கு கொடுப்பேன். இப்போதே பயமில்லாமல் உன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பி. உன் வாழ்க்கை முழுவதும் நான் உன் கூடவே இருந்து என் அருளின் மூலமாக அனைத்தையும் வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு கொடுப்பேன். உன் கூட உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனிமேல் நீ எதுக்காகவும் பயப்படவோ வருத்தப்படவோ அவசியமே இல்லை. என்ன யோசிக்கிற? உன் கூட உனக்காக யாருமே இல்லைன்னா யோசிக்கிற? இந்த அப்பன் முருகன் உன் கூட இருக்கேன்றத நீ மறந்துட வேண்டாம் என் செல்லமே. நீ கஷ்டப்படும்போது இந்த உலகத்து மனிதர்கள் யாரும் உன் கூட இல்லைனாலும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். கண்டிப்பாக உன் கஷ்டத்தை தீர்த்து உன்னை நல்லபடியாக வெற்றி பெற்று உயரச் செய்வேன். இந்த உலகத்தில் நீ எப்போதும் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். இந்த அப்பன் முருகன் உன் கூட இருந்தாலே அதன் மூலமாக உன் வாழ்க்கை மாறுன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு துணையாக நான் இருந்து நீ நினச்ச எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு முடிச்சு கொடுக்குறேன். இந்த உலகத்தில் உன்னை பற்றி தவறாக பேசுபவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். யார் உன்னை பற்றி என்ன தப்பாக பேசினாலும் நீ மனசு உடைஞ்சு போகாதே. இந்த உலகத்தில் உன்னை போல யாராவது நல்லவர்களாக வாழும்போது அவர்கள் மனசை உடைக்கும் விதமாக, மனசு நோகும் விதமாக அவர்களை வார்த்தைகளால் இந்த உலகம் காயப்படுத்த தான் செய்யும். அப்படி உன்னையும் சோதிக்கும் விதமாக சில பேர் வார்த்தைகளாலேயே உன் மனதை நோகடிக்கும் போது நீ அமைதியாக இருந்து அதை கடந்து வந்துடு. நீ உண்மையா நேர்மையா இருக்கும்போது அந்த வார்த்தைகள் எந்த விதத்திலும் உன்னை பாதிக்க முடியாது என் செல்லமே. அடுத்தவங்க சொல்கிற வார்த்தைகளை விட உன் உள்ளத்தின் ஆழமும் உண்மையும் நீ நல்லவங்கன்றது உனக்கு தெரியும் அல்லவா? உன் முயற்சிக்கும் உன் நல்ல மனசுக்கும் சேர்த்து இந்த முருகன் கண்டிப்பாக உனக்கு நல்லதையே நடத்தி கொடுப்பேன். உன்னை குறைச்சி பேசுகிறவங்களே கூடிய சீக்கிரம் உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உன் உயரத்தை பார்த்து வியக்க தான் போகிறாங்க. இந்த முருகன் நானே உனக்கு பக்க துணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். முருகா முருகான்னு என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு தைரியமாக இரு. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நன்மைகளாக நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். கர்மாக்கள்ங்கிறது காசிக்கு போனாலும் தொலையாத ஒன்று. நல்ல கர்மாவோ கெட்ட கர்மாவோ அது ஏதாவது ஒரு விதத்தில் உன்னை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். நல்ல கர்மாவாக இருந்தால் அது உனக்கு நன்மைகளை கொடுத்து புண்ணியங்களை வரவழைக்கும். கெட்ட கர்மாக்களாக இருந்தால் நோய் நொடியை கொடுத்து தீராத துன்பத்தை கொடுத்து உன்னை பயமுறுத்தும். என்ன நடந்தாலும் அதை சரி செய்ய இந்த அப்பன் முருகன் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்குறேன்.